தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரவுண்ட் 3க்குரிய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ரவுண்ட் 3க்குரிய ரிசல்ட் அப்படின்றது நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இமிடியேட்டா நாம ஒரு ஷார்ட் வீடியோ குடுத்தோம்னு தான் நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் இப்போ அதுல கமெண்ட்ல கேட்டதும் என்னன்னா, கட் ஆஃப் எந்த அளவு சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் ஹியூஜ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹியூஜ் ரிடக்ஷன் அதாவது மிக அதிகமான அளவு நம்ம எதிர்பார்க்காத அளவு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. எதுல கவர்மெண்ட் காலேஜ்ல, பிரைவேட் காலேஜ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல கிடையாது. மேனேஜ்மென்ட் கோட்டால நெறையாவே குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மேனேஜ்மென்ட் கோட்டாவோட வீடியோ அடுத்த மேனேஜ்மென்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பட் இந்த வீடியோல கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் அதேபோல பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி இந்த 2க்குமே என்னென்ன கட் ஆஃப்ல குளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது கட் ஆஃப் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, ரவுண்ட் 3க்கும் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 2ல வந்து 534 இருந்தது. இது 533 குறைஞ்சிருக்கு. அதாவது 1 மார்க் குறைஞ்சிருக்கு ரவுண்ட் 3ல. அதே போல பிசி கேட்டகரிக்கு 507ல இருந்தது வந்து இப்ப 506 மாறி இருக்கு. 1 மார்க் குறைஞ்சிருக்கு. சரி இப்பதான் பெரிய அளவுல குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இங்க என்ன ஒரு மார்க் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னா, மேனேஜ்மென்ட் கோட்டால நிறைய குறைஞ்சிருக்கு நான் சொன்னேன். கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ பொறுத்த வரைக்கும் மினிமம் லெவல் 1 மார்க், 2 மார்க் அந்த அளவு தான் குறைஞ்சு வந்திருக்கு. பிசிஎம்ம பொறுத்த வரைக்கும் 502 ரவுண்ட் 2ல இருந்தது வந்து ரவுண்ட் 3ல அப்படியே மெயின்டெயின் ஆயிருக்கு 502க்கு. அ எம்பிசி கேட்டகரியுமே வந்து 494 ரவுண்ட் 2க்கு, ரவுண்ட் 3க்கு 494 அப்படியே மெயின்டெயின் ஆயிருக்கு. அதே போல வந்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 439 இருந்தது. இது 434 குறைஞ்சிருக்கு. இதுல தான் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதே போல எஸ்சி-ஏ கேட்டகரியில வந்து 396 இருந்தது. ரவுண்ட் 3லயே 396 மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. எஸ்டி கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 397ல இருந்து ரவுண்ட் 3க்கு 397 மெயின்டெயின் ஆயிருக்கு. இப்ப இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். ரைட்டுங்களா? பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா, ரவுண்ட் 2 இல்லாம ரவுண்ட் 3ல என்ன வந்திருக்கு அப்படின்னு இதுலயுமே வந்து குறைஞ்சு தான் வந்திருக்கு. 1 மார்க், 2 மார்க் அளவுக்கு குறைஞ்சு தான் வந்திருக்கு. நான் ரவுண்ட் 3 மட்டும் இப்ப உங்களுக்கு சொல்றேன். டைம் ரொம்ப இல்ல அப்படின்றதுனால, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படி சொல்றேன். பட் ஓசி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, 494ல குளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 3க்கு. இது வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல வந்திருக்கு. ஸோ என்னென்ன காலேஜ்ன்றத கூட நான் அப்புறமா தனியா வீடியோல இன்னும் இன்டெப்த்தா டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். பிசி கேட்டகரியில வந்து 467ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி கேட்டகரி இது எல்லாமே வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். நான் சொல்லிட்டு இருக்கிறது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா. ரைட்டுங்களா? மேனேஜ்மென்ட் கோட்டா கிடையாது. கவர்மெண்ட் கோட்டா. பிசிஎம்ல வந்து 467ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி கேட்டகரி 461ல குளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 402 குளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி-ஏ கேட்டகரி 352ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரி 364ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்ப கவர்மெண்ட் காலேஜுக்கும், பிரைவேட் காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல அதிகமா இருக்கும். பிரைவேட் காலேஜ்ல குறைவா இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசன் நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டானா, அதே ரவுண்ட் 1ல என்ன இருந்தது, ரவுண்ட் 2ல என்ன இருந்தது, ரவுண்ட் 3ல என்ன இருந்தது அப்படின்றத நம்ம அப்புறமா ஒரு கம்பேரிசனா உங்களுக்கு நான் திரும்ப குடுக்குறேன். எந்தெந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்குன்றதையும் தனி வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கு, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கின்ற விஷயம் இது. அடுத்த வீடியோல கண்டிப்பா மேனேஜ்மென்ட் கோட்டால ரவுண்ட் 2க்கும், ரவுண்ட் 3க்கும் எந்த அளவு டிஃபரன்ஸ் இருந்தது, பிரைவேட் யூனிவர்சிட்டில எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்ம சேனல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. 2026ல நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள் இந்தந்த கட் ஆஃப் எந்த அளவுக்கு மார்க்லாம் வந்திருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சா தான் உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம். தேங்க் யூ.